2011 சீட்டு கேட்டாரா? ஆனா நீங்க போயிட்டு வைகோ கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு போய் சொல்லிட்டீங்க. முன்னாள் மறைந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது? மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன், இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன், மரியாதையோடு தான் இருப்பேன். நான் சொல்ல போகிற பதில், அவருக்குரிய பதில், அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையை, அது பிரச்சனையாக அல்ல, நான் உண்மையைதான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.